அதுல எதுல 10 மார்க் வரும்? அப்படியே படிச்சிட்டீங்க அதானே? 10 மார்க்கா? 10 மார்க் வந்து VCRS தான் வரும். வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன். அந்த சம்மா. ஆமா. சரி. இதுதான் தேவையில்ல. இப்போ உங்களுக்கு எப்படி சம் சால்வ் பண்ற மாதிரி அதுக்கு சொன்னா போதும்ல? ஹலோ. அப்படியே சொல்லிக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து இதுடா அந்த ப்ரிஃபர்டு சீரிஸ் டிசைன் டேட்டா புக் கொடுக்குறாங்க. ப்ரிஃபர்ட் சீரீஸு, டிரைவ்டு சீரீஸ் அது மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீ வந்து உனக்கு வந்து ஒரு டிசைன் பண்ணும். அதுக்கு வந்து 6 உனக்கு வந்து மினிமம் மேக்ஸிமம் கொடுத்துருவானுங்க. இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். இந்த ரேஞ்சுக்கு நடுவில் உனக்கு வந்து இத்தனை டிசைன் வேணும், ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டிசைன் வேணும்னு கொடுத்துருவானுங்க. நீ அது மாதிரி கேட்டாங்கன்னா ப்ரிஃபர்டு சீரீஸ்னு ஒன்று இருக்கும் டிசைன் டேட்டா புக்ல. 7 பாயிண்ட் என்ன இருக்கு? 7.20 இருக்கும். பேசிக் சீரீஸ் ஆர் ப்ரிஃபர்ட் நம்பர்ஸ்னு. அதில் வந்து பார்க்கணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து உனக்கு வந்து மினிமம் வந்து 1.6, மேக்ஸிமம் 10. எதுவாக வேணா இருக்கலாம். ஸ்பீடாக இருக்கலாம், டயாமீட்டராக இருக்கலாம், இல்லைனா லென்த்து, ஸ்க்ரீன் சைஸு, எது வேணா இருக்கலாம். ஓகேவா? அதில் வந்து இப்போ வந்து உனக்கு வந்து மினிமம் வந்து 1.6 சொல்லிட்டானுங்க, மேக்ஸிமம் வந்து 10 கொடுத்துருக்கானுங்க. உனக்கு வந்து 5ன்றது வந்து ப்ரொக்ரெஷன் ரேஷியோ. அவங்க வந்து எத்தனை டிசைன் கேட்டிருக்காங்க? 6 டிசைன். இந்த 1.6க்கும் இந்த 10க்கும் நடுவில் அவங்களுக்கு வந்து 6 டிசைன் வேணும். அந்த 6 டிசைன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொக்ரெஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ப்ரொக்ரெஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 5 வந்து இதான் ஃபார்முலா, மேக்ஸிமம் பை மினிமம் பவர் 1/z-1. இந்த z இருக்குல்ல, இந்த z தான் நம்மளோட நம்பர் ஆஃப் சாய்ஸஸ், நம்பர் ஆஃப் டிசைன்ஸ், ரெக்வயர்ட் டிசைன்ஸ். இதான் 6. z வந்து 6 இந்த கேஸில். மேக்ஸிமம் பை மினிமம் போட்டினா உனக்கு வந்து ப்ரொக்ரெஷன் ரேஷியோ வந்து 1.44 வருதா? ப்ரொக்ரெஷன் ரேஷியோ 1.44க்கு நீ இப்போ அந்த 7.2 டிசைன் டேட்டா புக்கில் 7.2ல பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து மேலே வந்து பாரு, டாப்பில் ஃபஸ்ட்டு ரோவில் வந்து உனக்கு R5 வந்து 5 = 1.6, R10 5 = 1.25, R20 வந்து 5 = 1.12, R40 வந்து 1.06 இருக்கும். ஆனால் வந்து நமக்கு கிடைச்சிருக்க 5 வேல்யூ வந்து 1.44. இது வந்து உனக்கு வந்து டைரெக்டாக வந்து டிசைன் டேட்டா புக்கில் இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நீ என்ன பண்ணணும்னா, இதில் வந்து ஒரு நிமிஷம் அந்த பேஜ் நான் ஃபோட்டோ எடுத்துருக்கேன். இப்போ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நெட் கிடையாதுடா. இதுல பாரு, இதுல வந்து இதுதான் பேசிக் சீரீஸ் ஆர் ப்ரிஃபர்ட் நம்பர்ஸ். இதுல வந்து 5 வேல்யூ வந்து நமக்கு 1.44 தான் கிடைச்சிருக்கு. சப்போஸ் இப்போ நம்மளோட 5 வேல்யூ வந்து 1.6 கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, நீ வந்து ஸ்ட்ரெயிட்டா இதுல எடுத்துடலாம். இதுல வந்து 1 ஆக்சுவலா நமக்கு வந்து ஸ்டார்டிங் எவ்வளோ? ஸ்டார்டிங் வந்து 1.6 தான் ஸ்டார்டிங். நமக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து 1.6. அதனால நீ வந்து சப்போஸ் உனக்கு 5 வந்து 1.6 கிடைச்சதுன்னா நீ வந்து உனோட ஸ்டார்டிங் டிசைன் வந்து 1.6, அடுத்து 2.5, அடுத்து 4, அப்புறம் 6.3, இப்போ திரும்ப மேலே வரணும். அது மாதிரி மேலே வந்து இன்டூ 10 வச்சு மல்டிப்ளை பண்ணணும். அது மாதிரி போயிட்டு இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து 1.44 கிடைச்சிருக்கனால நீ வந்து டிரைவ்ட் சீரீஸ்க்கு போவ. டிரைவ்டு சீரீஸ் எப்படின்னா, இப்போ வந்து இதுல வந்து இங்க பாரு, இதுல வந்து 1. மேல வந்து என்னென்ன 5 வேல்யூ இருக்கு? 1.6, 1.25, 1.12, 1.06. இதுல வந்து ஃபர்ஸ்ட் 1.6 எடுத்துக்கோ. 1.6 வந்து நமக்கு வந்து 1.44 விட அதிகம். அதனால வந்து அதை வந்து இக்னோர் பண்ணிடு, அது வந்து நமக்கு தேவையில்லை. அடுத்து இருக்கிறது வந்து 1.25. இப்போ 1.25 வந்து 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். 1.25 இன்டூ 1.25 போட்டினா உனக்கு எவ்வளோ வரும்? 1.25 இன்டூ 1.25 வந்து உனக்கு வந்து சின்டாக்ஸ் எரர்னு வருது எனக்கு.
1.56ன்னு வருது. அது வந்து கிரேட்டர் தென் 1.44. அதனால நம்ம வந்து 1.25 யூஸ் பண்ண போறது இல்ல. அடுத்து வந்து 1.12 இருக்கு. 1.12 யூஸ் பண்ணினா 1.12 இன்டூ 1.12 என்ன 1.2544 வருது. அது கூட இன்னொரு வாட்டி 1.1 மல்டிப்ளை பண்ணினா உனக்கு வந்து 1.4 வருது. 1.404 வருது. அது வந்து நமக்கு வந்து க்ளோஸரா இருக்கா? நம்மளோட 5 வேல்யூக்கு வந்து 1.404 வந்து க்ளோஸரா இருக்கு. நம்ம வந்து இதுதான் டிரைவ்டு சீரிஸ். இப்போ வந்து நம்ம வந்து இது எப்படி எழுதணும்னா 1.12ன்றது வந்து இங்க வந்து எந்த R20க்கு தானே 1.12 இருக்கு. R20க்கு 1.12 இருக்கனால நம்ம வந்து சீரிஸ் வந்து எப்படி எழுதணும்னா R20 நம்ம வந்து இங்க 1.12 எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்? 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்கோமா? அதனால வந்து 1.12 பார் 3ன்னு எழுதுவேன். இப்போ வந்து இதுல வந்து நீ எப்படி பார்க்கணும்னா, அதாவது இது வந்து நீ கண்டுபிடிச்சிட்ட, சீரிஸ் வந்து கண்டுபிடிச்சிட்ட. இப்போ வந்து அவங்க கேட்கறது வந்து டிசைன் கேட்குறாங்க. அந்த 6 டிசைனுக்கு வேல்யூ எழுதணும் நம்ம. அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து R20ல 3 பார் 3யா அப்படின்னா இதுல வந்து நம்ம R20 எடுத்துக்கணும். இதுல வந்து R20 சீரீஸ்ல நமக்கு தேவையானது ஸ்டார்டிங் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1.6 கொடுத்துருக்காங்களா இங்க. அதனால வந்து 1.6ல இருந்து ஆரம்பிக்கணும். 1.6ல இருந்து நம்ம R20/3ன்னு எழுதிருக்கோம். அந்த 3 என்னன்னா நீ வந்து 3 வேல்யூ ஸ்கிப் பண்ணணும். இப்ப அடுத்த வேல்யூ உனக்கு என்னன்னா 1 2 3 2.24 தான் உனக்கு அடுத்த வேல்யூ. செகண்ட் வேல்யூ வந்து 2.24. தேர்ட் வேல்யூ வந்து திரும்ப 3 ஸ்கிப் பண்ணும். 1 2 3 3.15 தேர்ட் வேல்யூ. 1 2 3 அடுத்து 4.5 அப்புறம் திரும்ப 1 2 3 6.3 5 வேல்யூ ஆச்சா. அடுத்து வந்து 1 2 3 9. இப்போ வந்து நமக்கு வந்து 6 வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு வந்து 9 தான் கடைசியா கிடைச்ச வேல்யூ. ஆனா நமக்கு வந்து அவங்க வந்து மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து 10 இருக்கணும். ஆனா நமக்கு அங்க கிடைச்சிருக்க வேல்யூ வந்து 9. இப்போ வந்து அதுக்கு வந்து இப்போ நீ பெர்மிசிபிள் டீவியேஷன் கண்டுபிடிக்கிற. பெர்மிசிபிள் டீவியேஷனுக்கு ஃபார்முலா வந்து +or-10 × 5 - 1. இந்த 10 வந்து கான்ஸ்டன்ட் தான். இந்த 10 வந்து இங்க இங்க மேக்ஸிமம் 10 இருக்கு. அதனால இங்க 10 அப்படி இல்லை. இது வந்து ஃபார்முலாவே 10 × 5 - 1 தான். இதுல நீ சப்ஸ்டியூட் பண்ணினா உனக்கு வந்து 4.4% கிடைக்கும். ஆக்சுவலா வந்து நமக்கு கிடைச்ச டீவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து கடைசியா என்ன வேல்யூ கிடைச்சது? 9 தானே கிடைச்சது. இந்த சீரீஸ்ல வந்து நம்ம 1.6ல ஆரம்பிச்சு 3 ஸ்கிப் பண்ணி கண்டுபிடிச்சதப்ப நமக்கு வந்து 9 வந்துச்சு. நீ வந்து அந்த நமக்கு கிடைச்ச வேல்யூ மைனஸ் நமக்கு ஆக்சுவலா கிடைக்க வேண்டிய வேல்யூ டிவைடட் பை அந்த வேல்யூ வந்து போட்டினா உனக்கு வந்து எவ்வளோ இது இருக்குன்னு டீவியேஷன் இருக்குன்னு, ஆக்சுவல் டீவியேஷன் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஆக்சுவலா நமக்கு பெர்மிசிபிளே 4.4% தான். ஆனா வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்க வேல்யூ 10%. அதனால வந்துட்டு கிடைச்சிருக்கதே 10%. அதனால வந்து இந்த மெத்தட் வந்து நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்த மெத்தட் நம்ம வந்து மெத்தட் 3 போறோம். அடுத்து மெத்தட் 3 எப்படின்னா சாய்ஸ் 1 நம்மளோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து 1.6 அது கூட நீ வந்து 5 நமக்கு கிடைச்ச ப்ரொக்ரஷன் ரேஷியோ இருக்குல்ல, அதை வந்து மல்டிப்ளை பண்ற. சாய்ஸ் 2க்கு வந்து சாய்ஸ் 1ஓட இன்டூ 5 பண்ற, நமக்கு வந்து சாய்ஸ் 2 கிடைக்கும். சாய்ஸ் 3க்கு சாய்ஸ் 2ஓட ப்ரொக்ரஷன் ரேஷியோ அதே மாதிரி போயிட்டே இருக்கும். சாய்ஸ் 6 வரைக்கும். சாய்ஸ் 6க்கு சாய்ஸ் 5 இன்டூ ப்ராக்ரஷன் ரேஷியோ கண்டுபிடிப்பேன். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து கடைசி வேல்யூ வந்து 9.88 கிடைக்குது. அப்ப நீ டீவியேஷன் கண்டுபிடிச்சுன்னா உனக்கு வந்து -1.2% தான் வருது. அது வந்து நமக்கு வந்து பெர்மிசிபிள் டீவியேஷனோட கம்மியா இருக்கு. அதனால வந்து இந்த வேல்யூஸ் வந்து நம்ம வந்து அக்செப்டபிள் லிமிட்ல இருக்கு. அதனால அந்த வேல்யூஸ் எடுத்துக்கிறோம் நம்ம. ரைட்டா? இது புரிஞ்சுச்சுல? மெத்தட் இது வந்து மெத்தட் 2. இது மாதிரி மல்டிப்ளை பண்ணி டிரைவ்டு சீரிஸ் போட்டு கண்டுபிடிக்கிறது மெத்தட் 2. இது மாதிரி சாய்ஸ் 1 வச்சு சாய்ஸ் 1 சாய்ஸ் 2 சாய்ஸ் 3 மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது மெத்தட் 3. மெத்தட் 1 வந்து நான் சொன்னேன்ல டைரக்டா கிடைக்கும்னு. அதாவது இந்த 5 வந்து இங்க டைரக்டா இருக்கும். 1.6 1.25 அது மாதிரி கிடைச்சதுன்னா நீ வந்து டைரக்டா இதுலயே வந்து பாத்துக்கலாம். அதுதான் மெத்தட் 1. ரைட்டா? அடுத்து பார்த்தோம்னா இது வந்து சும்மா ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் R10 பேசிக் சீரிஸ் ஃப்ரம் 1 to 10னா சும்மா கொடுத்துருக்காரு. இதுல வந்து R10ல வந்து
10 1 to 10 எழுத சொல்லியிருக்காரு. சும்மா நம்ம வந்து இங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? இது வந்து அதான். இப்போ வந்து ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் R20/4 அப்படின்னா நமக்கு வந்து 100ல இருந்து 1000 வரைக்கும் கேட்டிருக்காங்க derived சீரிஸ்ல. R20/4 100 to 1000 R வந்து 20/4. இதுல வந்து R20 எது இதா R20ல நமக்கு வந்து 100ல இருந்து கேட்டிருக்காங்க. 100னா என்ன பண்ணணும்னா ஒண்ணும் இல்ல, நமக்கு வந்து 1ல ஆரம்பிக்குதா, அதுவே இன்டூ 100 பண்ணிக்கோ. இன்டூ 100 பண்ணினா இது இந்த வேல்யூ வந்து 100ஆ மாறிடுமா, அதே மாதிரி எல்லாத்தையும் இன்டூ 100 பண்ணிக்கணும். இப்போ வந்து நமக்கு வந்து பார் 4ன்றனால ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 100ஆ, செகண்ட் வேல்யூ வந்து 1 2 3 4 160. தேர்ட் வேல்யூ வந்து தேர்ட் வேல்யூ வந்து 1 2 3 4 250. அதே மாதிரி ஃபோர்த் வேல்யூ 1 2 3 4 400 1 2 3 4 அது மாதிரி போயிட்டே இருக்கும். நீ வந்து இங்க வந்து இப்ப நீ திரும்ப இங்க வரும்போது உனக்கு வந்து இங்க திரும்ப மேல போகும். எங்க ஓட்டம்? ஐயோ சரி, 400 இல்ல அங்கேயே முடிஞ்சிடும் கரெக்டா. அடுத்த சம்ல தான். ஓகே ஓகே. அது மாதிரி நீ ஸ்கிப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உனக்கு வந்து இங்க 4 நாளா ஸ்கிப் பண்ணிட்டு வரணும். அந்த ஸ்கிப் பண்ணிட்டு வர ஃபோர்த் வேல்யூ தான் நமக்கு வந்து அடுத்த வேல்யூ. அடுத்து வந்து ஸ்டாண்டர்டைஸ் 6 ஸ்பீட்ஸ் பிட்வீன் 240 to 250 to 1400 அண்ட் ஸ்டேட் சீரீஸ் டார்க் ஃபார் 0.5 கிலோவாட் டிரைவ். பவர் கொடுத்துட்டாங்களா நமக்கு வந்து. இது வந்து என்ன தர போட்ட ஃபர்ஸ்டியா 6 ஸ்பீட் பிட்வீன் Bye. 250 to 1400. நம்ம வந்து இதுக்கு வந்து திரும்ப ப்ராக்ரஷன் ரேஷியோ கண்டுபிடிப்போம். ப்ராக்ரஷன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம்? மேக்ஸிமம் மைனஸ் பை மினிமம் பவர் C - 6. இந்த C வந்து சாய்ஸ், அங்க வந்து Z இருந்துச்சா, சரி Z - 1. எத்தனை 6 ஸ்பீடு கேட்டிருக்காங்க அப்படின்னா Z வந்து 6 கண்டுபிடிச்சுன்னா 5 = 1.41. நமக்கு வந்து 1.4 வந்து பேசிக் சீரீஸ்ல கிடையாது, அதனால டிரைவ்டு சீரீஸ்க்கு போறோம். டிரைவ்டு சீரீஸ்க்கு போகும்போது என்ன பண்றோம்? மேக்ஸிமம் வந்து இங்க 1000 எப்படி வந்துச்சு? 1400 தானே? 1400 தப்பா போட்டிருக்காரு கோபி. ஓகே ஓகே. அதே 1400 தான் ஆன்சர். அதே தான் வரும்னு நினைக்கிறேன். போட்டுருக்கேன். ஆன்சர் அதுதான். ஆன்சர் தானே? ஆமா, எங்க அண்ணா அருண் கரெக்டா போட்டுருக்காரு. அப்படி போடும்போது 5 வந்து 1.41 வரும். 1.6 வந்து 1.4ஓட அதிகமா இருக்கு, அதனால அது வந்து நம்ம ரிஜெக்ட் பண்றோம். அடுத்து 1.25 ரெண்டு வாட்டி மல்டிப்ளை பண்ணாலே அதிகமா போயிருது, அது வேணாம் நமக்கு. அடுத்து 1.12 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 1.4 கிடைக்குது, which is closer to 1.41. அதனால வந்து நம்ம போடுற சீரீஸ் வந்து R20 1.12 வந்து R20ஓட 5 தானே? R20ஓட 5 தான் 1.12. நம்ம வந்து 3 வாட்டி மல்டிப்ளை பண்றனால R20/3. ஓகேவா? இதே நீ வந்து இது மாதிரி போலாம். 1.06 வந்து எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணிருக்கானுங்க? 6 வாட்டி மல்டிப்ளை பண்ணிருக்கானுங்க. 6 வாட்டி மல்டிப்ளை பண்ணா உனக்கு வந்து ரொம்ப க்ளோஸா கிடைக்குது, 1.41 கிடைக்குது. அதுக்கு வந்து R40 1.06 R40 ஓடுது, அதனால R40 / 6 வாட்டி மல்டிப்ளை பண்ணிருக்கனால /6. நீ வந்து இது யூஸ் பண்ணி போட்டாலும் கரெக்ட் தான், இது யூஸ் பண்ணி போட்டாலும் கரெக்ட் தான். இப்போ வந்து நம்ம வித் 1.12ல நம்ம என்ன போட்டிருக்கோம்? R20/3. R20/3னா நமக்கு வந்து இனிஷியல் வந்து எவ்வளோ? இனிஷியல் வந்து 250. இனிஷியல் 250னா நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? 250ல இருந்து ஆரம்பிக்கணும். அதாவது 2.5 இருக்கா, அதனால இன்டூ 100 பண்ணி அதுல இருந்து ஆரம்பிக்கிறோம். இனிஷியல் வந்து 250. நமக்கு மொத்தம் எத்தனை 6 ஸ்பீடு வேணும். ஸ்டெப் வந்து எவ்வளவு? நமக்கு ஸ்டெப் வந்து 3. ஆமா, ஸ்டெப் வந்து 3. அப்படி போடும்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ 250, செகண்ட் வேல்யூ வந்து 1 2 3 355, தேர்ட் வேல்யூ வந்து 1 2 3 500, ஃபோர்த் வேல்யூ வந்து 1 2 3 710, ஃபிஃப்த் வேல்யூ வந்து 1 2 3 1000. இப்போ வந்து நமக்கு 5 வேல்யூ கிடைச்சிருச்சு, ஆனா இங்க வந்து சீரீஸ் முடிஞ்சிருச்சா? அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா
திரும்ப இங்க மேல போகணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 100ஆல மல்டிப்ளை பண்ணுவோமா, நீங்க இங்க ஒரு வாட்டி கீழே வந்துட்டு இங்க திரும்ப மேல போகும்போது இன்டூ ஃபர்ஸ்ட் 100ஆல பண்ணனால இப்போ இன்டூ 1000ஆல பண்றோம். 1000ஆல பண்ணும்போது இந்த 1 என்ன ஆயிரும் 1000 ஆயிரும். ஆனா நமக்கு வந்து இங்க ஆல்ரெடி 1000 இருக்கு. அதனால இந்த 1000 விட்டுரு. இதுல இருந்து பாரு 1 2 3 இப்ப இத 1000ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 1400 கிடைச்சிரும். நமக்கு வந்து மேக்ஸிமம் கிடைச்சிருச்சா? நமக்கு மேக்ஸிமம் எவ்வளவு 1400 தானே கொடுத்துருந்தாங்க. நமக்கு வந்து மேட்ச் ஆயிருச்சு. அதனால வந்து இந்த சீரிஸ் போட்டாலும் உனக்கு கரெக்ட் தான். இல்ல 1.06ல 6 ஸ்கிப் பண்ணி நீ வந்து கண்டுபிடிச்சாலும் கரெக்ட் தான். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சீரிஸ் டார்க் தான் கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே ஸ்பீடு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால அந்த ஜெனரல் டார்க் ஈக்குவேஷன் தான் P is equal to 2 pi nt/60 ஃபார்முலால வந்து போட்டு டார்க் கண்டுபிடிச்சிருங்க. இந்த எல்லா ஸ்பீடையும் சப்ஸ்டியூட் பண்ணி பவர் வந்து 0.5 கிலோவாட் தான் எல்லாத்துக்குமே போட்டிங்கன்னா 6 டார்க் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது வந்து ரொம்ப பேசிக் சம். இது வந்து 3 மார்க்ல வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு இது மாதிரி சம்ஸ். திருவா எனக்கு ஒரு டவுட்ரா. இப்போ அதில் வந்து இந்த 1.06ல நம்மளாக போட்டு கண்டுபிடிக்கணுமா எத்தனை டைம்ஸ் வரும்ன்ற மாதிரி? ஆமாமா, நீயே ட்ரையல் அண்ட் எரர் தான். ஓகே ஓகே. இப்போ 1.12 வந்து எனக்கு 2 டைம் நீ வந்து 1.2 நமக்கு கிடைச்ச ப்ரோக்ரஷன் ரேஷியோட அதிகமா போயிருச்சுன்னா அதை விட்டுரு. அதை விட்டுட்டு அடுத்த மொத்தம் 4 இருக்கா, நமக்கு 4 இருக்கு. நீ ஒன்னொன்னா 1.6 யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அது ஒரு வாட்டியே அதிகமா இருக்கு. 1.25 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணினா அது அதிகமாயிரும். அடுத்து 1.12 இருக்கு, 1.06 இருக்கு. அது ரெண்டுத்துல நீ போட்டு பாப்ப. மல்டிப்ளை பண்ணும்போது உனக்கே தெரியல, 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணி இன்னும் கம்மியாவே இருந்துச்சுன்னா இன்னொரு வாட்டி மல்டிப்ளை பண்ணுவ. அதான் ட்ரையல் அண்ட் எரர்ல தான் பண்ணும். ஓகே, அடுத்து வந்து இது வந்து என்னன்னா இது சும்மா ஒரு நோட்டேஷன் மாதிரிடா. இது மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டா அது வந்து பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ். இது மாதிரி கர்வ்ட்ல போட்டா அது வந்து இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ். இது வந்து பெர்மிசிபிள் ஆர் அலோவபிள் ஆர் டிசைன் ஸ்ட்ரெஸ். அது மாதிரி இது வந்து இப்ப இது இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ், அதாவது உருவாகிற ஸ்ட்ரெஸ். அது அடுத்து வேற என்ன இருக்கு? அதுக்கு என்ன அது கூட சோடா பகிக்கிறேன் வந்துச்சு. இது வந்து கடைசியா தான் வரும், கடைசியா பாத்துக்கலாம். இதுக்கு நிறைய இருக்கு. இது வந்து சும்மா ஒரு சம்டா. இது நம்ம எம்ஓஎம்ல படிச்ச மாதிரி தான் இருக்கும். 3 மீட்டர் லாங் பீம் இஸ் சப்போர்ட்டட் அட் லெஃப்ட் end by a 6 mm diameter steel wire and at the right end by a 10 mm diameter steel cylinder. The bar carries a mass of M1 200 kg and bar's mass is MA2 வந்து 50 kg. Find stress in wire. இந்த வயர்ல இருக்க ஸ்ட்ரெஸ் கேக்குறாங்க, இந்த தொங்கற வயர்ல இருக்க ஸ்ட்ரெஸ் கேக்குறாங்க. நமக்கு வந்து அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீ ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்க ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், இங்க ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குமா, அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மொமெண்ட் கண்டுபிடிக்கணுமா. இந்த மாஸ் வந்து நம்ம கேஜில கொடுத்துருக்காங்க, அதுக்கு நியூட்டனா கன்வெர்ட் பண்றதுக்கு இன்டூ 9.8 போட்டினா, அதாவது இன்டூ ஜி போட்டினா உனக்கு வந்து ஃபோர்ஸ் கிடைச்சிரும். MA1ம் MA2ம் கிடைச்சிரும். நீ அந்த ஃபோர்ஸை வந்து ஈக்குவேட் பண்ணினா, இப்போ அந்த ஈக்குவிலிபிரியம் கண்டிஷனுக்கு போட்டினா RB மைனஸ் RC பிளஸ் 1963 அப்புறம் பிளஸ் 490 போட்டு கண்டுபிடிக்கலாம். மொமெண்ட் அபவுட் பி இப்போ வந்து நமக்கு வந்து 2 அன்னோன் இருக்கனால மொமெண்ட் அபவுட் ஈக்குவிலிபிரியம் கண்டிஷன் சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் வந்து 0வா இருக்கணும்ல. அந்த கண்டிஷன்ல போட்டினா 1 மீட்டரா 1 into 1006 இந்த ஃபோர்ஸ். அப்புறமேட்டு இது எவ்வளோ 1.5 into 490 மைனஸ் 3 into RC மைனஸ் 3 RC ஈக்குவல் டு 0 போட்டினா உனக்கு வந்து ஆர்சி மட்டும்தான் அன்னோன்னு, ஆர்சியோட வேல்யூ கிடைச்சிரும். அடுத்து வந்து ஃபோர்ஸ் ஒய் ஆக்சிஸ்ல இருக்க ஃபோர்ஸுக்கு ஈக்குவிலிபிரியம் ஈக்குவேஷன் போட்டினா உனக்கு வந்து RB கிடைச்சிரும். இப்போ வந்து அப்படியே ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷன் தான். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு
நீ வந்து ஃபோர்ஸு இந்த ஆர்பியோ ஆர்சியோ பார்த்தோன்னா மேலே போகிற மாதிரி காமிச்சிருக்க. ஆனா இவன் போட்டிருக்கிறது பாரு, ஒன்று மேலே போகுது ஒன்று கீழே வருதுன்ற மாதிரி காமிச்சிருக்கான். கோபியா? ஆமா. அது நீ கண்டுபிடிச்சு நீ இப்ப எந்த டைரக்ஷன் எடுத்தாலுமே நீ சைன் சைன் இங்க கண்டுபிடிக்கும் போது உனக்கு வந்து இங்க மைனஸ்னு வருது, ஆர்பி மைனஸ்னு வருதுன்னு வை. நீ வந்து நீ அசியூம் பண்ணிருக்க டைரக்ஷன் வந்து தப்புன்னு அர்த்தம். இப்போ அதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கணுமா? அது வந்து நீ பாசிட்டிவா தான் எடுத்துக்கணும். இப்போ வந்து நீ இப்போ நான் சப்போஸ் சும்மா இந்த சைடு வந்து நான் அது வந்து மேல அசியூம் இல்ல நான் ஏதோ நினைச்சா இது கீழே தான் ஆக்ட் ஆகுது, அதனால தான் மைனஸ். இல்ல மைனஸ் ஸ்கிப் பண்ணிடணும்ல. மைனஸ் விட்டுரு. மைனஸ் வந்து சும்மா டைரக்ஷன், நீ எடுத்த டைரக்ஷன் வந்து தப்பு அப்படின்னு டினோட் பண்ணும், அவ்வளவுதான். டன் டன் டன். நீங்க இதுல வந்து போட்டு கண்டுபிடிக்கும் போது உனக்கு மைனஸ் வந்துச்சுன்னா நீ எடுத்த டைரக்ஷன் தப்பு, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருக்குன்னு அர்த்தம். ஆர்பி அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியாவா. ஃபோர்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதுல ஆக்ட் ஆகிற இந்த ஒயர்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆர்பியா ஆர் ஆமா ஒயர்ல வந்து ஆர்பியா, ஒயரோட டயாமீட்டர் எவ்வளோ 6 mm. அதுல வந்து போட்டினா உனக்கு வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா π/4 d பவர் 4 போட்டிருக்கான் பைத்தியக்காரன். டி ஸ்கொயர் தான் தப்பா போட்டிருக்கான். இது கம்ப்ரெஷனுக்கு வந்து π/4 d ஸ்கொயர், அதே தான் அதே ஃபார்முலா, ஆனால் ஃபோர்ஸ் மட்டும் மாறும். இது வந்து 10 வந்து இந்த சிலிண்டரோட டயாமீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, 10 mm டயாமீட்டர் ஸ்டீல் சிலிண்டர், அதோடது இந்த சைடு கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ். இது வந்து ஸ்கொயர் தான் வரும், இவன் தவா போட்டிருக்கான். நம்மால் போட்டிருப்பாரு. சரி ஓகே, அதான் ஸ்கொயர் தான். இப்போ வந்து அடுத்து வந்து ஆக்சியல் எக்ஸென்ட்ரிக் லோடிங். ஆக்சியல் எக்ஸென்ட்ரிக் லோடிங் என்னன்னா, இப்போ வந்து ஒரு சும்மா ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஆக்சிஸ் வந்து இங்க இருக்குமா, நமக்கு வந்து இந்த ஆக்சிஸ்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா அது வந்து ஆக்சியல் லோடிங்னு சொல்லுவோமா. ஆக்சியல் எக்ஸென்ட்ரிக் லோடிங் என்னன்னா, இந்த ஆக்சிஸ்ல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி, ஒன்று இந்த இடத்துல இல்லைன்னா இந்த எட்ஜில், அது மாதிரி எங்கேயாவது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அது பேர் தான் ஆக்சியல் எக்ஸென்ட்ரிக் லோடிங்கு. இப்போ வந்து இந்த சம்ல பாரு, இந்த சம்ல வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க கோபி. இந்த அதுக்கு மேல போட்டிருக்காரு. சரி ஓகே, ஆக்சியல் எக்ஸென்ட்ரிக் லோடிங் வந்து இது வந்து ஒரு 50 mm டயாமீட்டரு. இது வந்து எவ்வளோட இது ஃபோர்ஸ் வந்து 25 mm டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது. 25 kN வந்து 25 mm டிஸ்டன்ஸ்ல, ஆக்சிஸ்ல இருந்து 25 mm டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது. டார்க் வந்து 100 Nm கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா இது மாதிரி ஆக்சியல் எக்ஸென்ட்ரிக் கண்டிஷன் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு எப்பயும் ஃபோர்ஸ் பை ஏரியான்னு எடுப்போமா. ஆனால் வந்து ஆக்சியல் எக்ஸென்ட்ரிக் கண்டிஷன்ல வந்து உனக்கு வந்து பெண்டிங் நடக்கும். அதாவது நீ எட்ஜில் வந்து ஃபோர்ஸ் கொடுக்கறனால உனக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகும். அதனால வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஆட் பண்ணணும். டோட்டல் ஸ்ட்ரெஸ் வந்து P/A ப்ளஸ் MY/I. அந்த இந்த ஃபார்முலா இருக்குல்ல, நம்ம வந்து MMல படிச்சிருப்போம்ல பெண்டிங் ஈக்குவேஷன், அதில் வந்து சிக்மா பை y இஸ் ஈக்குவல் டு M/I ஒரு ஃபார்முலா இருக்கும்ல, அந்த ஃபார்முலால இருந்து வந்தது தான் இது. இது வந்து PEன்றது ஒன்றும் இல்லை, P வந்து லோடு, E வந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அந்த மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக PEன்னு எழுதியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு என்ன கேட்டாங்கன்னா, ஃபைண்ட் த ஸ்ட்ரெஸ் அட் பாயிண்ட் A. பாயிண்ட் ஏல இருக்க ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெஸ் இதுவும் கண்டுபிடிக்கணும், அப்புறம் இந்த மொமெண்ட் பெண்டிங் மொமெண்ட்னால வர ஸ்ட்ரெஸ்ஸும் கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அதான் நம்மளோட டோட்டல் ஸ்ட்ரெஸ் அட் ஏ. இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, P/A கண்டுபிடிக்கிறதுக்கு லோடு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25 kN. அந்த 25 kN போட்டுப்பேன். ஏரியாவுக்கு வந்து நமக்கு வந்து பாயிண்ட் ஏல இருக்க ஸ்ட்ரெஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால இதோட டயாமீட்டர் தான் எடுப்பேன். இந்த ஏரியாவோட இந்த சர்ஃபேஸோட டயாமீட்டர் எடுத்து π/4 d² ஃபார்முலா போட்டினா உனக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் கிடச்சிரும்.
அடுத்து இந்த பெண்டிங் மொமெண்ட்ல இருக்க ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா நமக்கு வந்து பி வந்து எவ்வளோ, பி வந்து 25 கிலோ நியூட்டன், இ வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அது வந்து எவ்வளோ, ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் ஆக்ட் ஆகுது, ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் ஆக்ட் ஆகுது, இது 25 mm அப்படின்னா இ வந்து 25 mm. ஒய் வந்து என்னன்னா ஒய் வந்து இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸில் இந்த ஆக்சிஸ்லேருந்து இந்த சர்ஃபேஸ்க்கு இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து ஒய். அது வந்து அது எவ்வளோ, அது வந்து அதுவும் 25 mm தான். ஐ வந்து பை பை, இது வந்து சர்க்குலர் கிராஸ் செக்ஷன், சர்க்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு ஐ வந்து பை பை 64 d⁴ நினைக்கிறேன். ஆமாம், சர்க்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு ஐ பவர், ஆமாம், பை பை 4 டி கியூப். ஏன்னா இது டி கியூபா, d⁴ தான்டா. சர்க்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு பை பை 64 d⁴ தான் வரும். பை பை 64 d⁴ தான். அதனால வந்து சார் வந்து அங்கே தப்பா போட்டிருக்காரு. இதெல்லாம் ஒரு நம்ம இந்த டிசைன் டேட்டா புக்லயே ஒன்றுல இருக்கும்ல, அந்த பேஜ் நம்பர் மட்டும் ஷேர் பண்ண முடியுமா? டிசைன் டேட்டா புக்லயே அருண், இதெல்லாம் டிசைன் டேட்டா புக்ல இந்த இதெல்லாம் இருக்கு அருண், அந்த ஃபார்முலா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கா தெரியலடா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கான்னு தெரியல. நான் இருந்துச்சுன்னா அனுப்புறேன், தேடி பார்க்கறேன், இருந்துச்சுன்னா அனுப்புறேன். மோஸ்ட்லி ரெண்டு தானே யூஸ் பண்ணுவோம், சர்க்குலர் கிராஸ் செக்ஷன், சிலிண்ட்ரிக்கல் கிராஸ் செக்ஷன். இது ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன். சர்க்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு பை பை 64 d⁴, ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு பி டி கியூ பை 12. இது ரெண்டு தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து இந்த இது ரெண்டுத்துலையும் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். அடுத்து வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். நீ வந்து இந்த டார்ஷன் இருக்கனால இங்கே வந்து டார்க் இருக்கா, டார்க் இருக்கனால இங்கே வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக்ட் ஆகும். ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுறதுக்கு நம்ம வந்து இதில் அந்த இது என்ன MOMல வந்து டார்ஷனல் ஈக்குவேஷன் ஒன்று படிச்சிருப்போம். T/J = τ/r = g⁻θ/L அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் படிச்சிருப்போம்ல. அந்த ஈக்குவேஷன்லேருந்து டிரைவ் பண்ணதான் இந்த τ = 16 t/πd³. இதில் வந்து திரும்ப எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணினா உனக்கு டவுக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு ஆன்சர் வரும். இதில் வந்து நீ வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸும் டவு மேக்ஸும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா நீ டிசைன் டேட்டா புக்கு பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து எங்கே இருக்குன்னா 7.2ல இருக்கு. பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸும் டவு மேக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஆக்சுவலாக டவு மேக்ஸ் வந்து இங்கே σ1 - σ2/2 போட்டிருக்காரு. ஆக்சுவலாக அது அப்படி வராது. இந்த மொத்த இது இருக்குல்ல, இந்த ப்ளஸுக்கு அப்புறம் இருக்க மொத்தமாக எடுத்து தான் டவு மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இது வந்து அடுத்து நம்ம போனா இது வந்து எஸ்என் டயக்ராம்டா. எஸ்என் டயக்ராம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, இங்கே வந்து நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து அது வித்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்னு. அதில் வந்து இது வந்து 10 பவர், இங்கே வந்து ஃபுல்லாக 10 பவர்ஸில் தான் இருக்கும். அதாவது நம்பர் ஆஃப் சைக்கிள் வந்து 10 பவர்ஸில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 10⁻3, 10⁻6, 10⁻9 இருக்குமா. உனக்கு வந்து எப்படி இருக்குன்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்லேருந்து ஆரம்பிக்கும், இப்படி ஒன்று வரும், அதுலேருந்து இப்படி ஒன்று இது வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் கான்ஸ்டண்ட்டாக போயிடும். இது வந்து σ∙ வந்து என்டியூரன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, σy வந்து ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸு, σu வந்து அல்டிமேட்டு. இப்போ வந்து நம்மளோட இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ் ஒன்று கண்டுபிடிப்போம்ல, சிக்மா. அந்த சிக்மா இன்டியூஸ்ட் வந்து σe விட கம்மியாக இருந்துச்சுன்னு வை, இது மட்டும் இப்படியே போய்கிட்டே இருக்குமா, இந்த கர்வை மீட்டே பண்ணாது, அது மட்டும் போய்கிட்டே இருக்கும். அது வந்து இன்ஃபைனைட் சைக்கிள்ஸ், அதோட லைஃப் வந்து இன்ஃபைனைட்டு. அதுவே வந்து சிக்மா இன்டியூஸ்ட் வந்து σe விட அதிகமாக இருந்துச்சுன்னா இப்படி போய் இப்படி வந்துடும். இங்கே இருக்க வேல்யூ தான் நமக்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து அது வந்து
அதோட லைஃப் வந்து அதான், அது வந்து ஃபைனைட் லைஃப், அது வந்து இன்னும் பார்ப்போம் இரு. அப்புறம் இது வந்து ஸ்ட்ரெஸ் ரேஷியோ வந்து இது வந்து ஃப்ளக்சுவேட்டிங் லோடிங்க்கு, சரியா? ஃப்ளக்சுவேட்டிங் லோடிங்க்கு வந்து ஆர் வந்து சிக்மா மினிமம் மைனஸ் சிக்மா மேக்ஸிமம், ஏ வந்து ஆம்ப்ளிடியூடு, ஆர் வந்து ஸ்ட்ரெஸ் ரேஷியோ, ஏ வந்து சிக்மா ஏ பை சிக்மா எம். சிக்மா ஏன்றது ஆம்ப்ளிடியூடு, சிக்மா எம்ன்றது மீன் ஸ்ட்ரெஸ் வந்து என்னன்னா சிக்மா மேக்ஸிமம் பிளஸ் மேக்ஸ் பிளஸ் மினிமம் பை 2. ஆம்ப்ளிடியூடு வந்து பிளஸ் வராது, சிக்மா மேக்ஸிமம் மைனஸ் சிக்மா மினிமம் பை 2, அவ்வளவுதான் வித்தியாசம் எடுத்துக்கலாம். சிக்மா ஆம்ப்ளிடியூட் இருக்குல்ல, அதுக்கு ஃபார்முலா வந்து சிக்மா மேக்ஸிமம் மைனஸ் சிக்மா மினிமம் டிவைடட் பை 2. மீன் வந்து ரெண்டுத்தோட ஆவரேஜ் ஆட் பண்ணி பை 2, மினிமம் மேக்ஸிமம் பிளஸ் மினிமம் பை 2. அடுத்து வந்து a flat steel spring is used in mechanism to control the ball feet, calculate maximum stress, the minimum stress, the mean stress, alternating stress, also determine stress ratio. ஓகே, இது வந்து ஒரு கேம்டா, இது வந்து இப்படி போய் அடிக்குது, இது வந்து ஒரு வந்து கேன்டிலீவர் பீம் மாதிரி, இது வந்து ஒரு கேன்டிலீவர் பீம், ஓகேவா? இதை வந்து ஒரு வாட்டியும் அது போய் இப்படி தள்ளிட்டு வருது, ரைட்டா? இதுல வந்து இந்த டயக்ராம்லேயே கொடுத்துட்டாங்க, y மேக்ஸ் வந்து 8 mm, y மினிமம் வந்து 3 mm. இந்த ஃபார்முலா வந்து கேன்டிலீவர் பீமுக்கு வந்து நம்ம கிட்ட டிசைன் டேட்டா புக்ல 6.4 எடுத்தீங்கன்னா ஃபார்முலா இருக்கும். கேன்டிலீவர் பீமுக்கு வந்து y மேக்ஸ் ஃபார்முலா இருக்கும், அதுல வந்து P(L3/6EI) இருக்கும். அது வந்து தப்புன்னு சொன்னார் சார் வந்து அது வந்து 3 மாத்திக்க சொன்னாரு. அதனால y மேக்ஸ் வந்து P(L3) இதுரா அது வந்து 3EI. y மேக்ஸ் வந்து வேல்யூ தெரியும் 8 mm, அதை சப்ஸ்டிட் பண்ணினா L வந்து 65 mm. I கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன், இந்த கேன்டிலீவர் பீம் வந்து ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன், அதனால வந்து அது வந்து BTQ/16. B வந்து கொடுத்துறாங்க 6 mm, T கொடுத்துறாங்க பை BTQ/12, சாரி 16, BTQ/12 போட்டினா இது வந்துடும். E வந்து 207 GPa, அதை வந்து MPa கன்வெர்ட் பண்ணி இங்க போட்டினா உனக்கு வந்து P மேக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி P மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதே ஃபார்முலால 3 mm சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா P மினிமம் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வந்து சிக்மா மேக்ஸிமம் பெண்டிங், இது வந்து பெண்டு தானே ஆகுது, இப்படி இருக்கிறது வந்து இது வந்து இப்படி அடிக்கும் போது இப்படி பெண்ட் ஆகுது, அதனால மேக்ஸிமம் பெண்டிங்கும் மினிமம் பெண்டிங்கும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து சிக்மா வந்து சிக்மா பி வந்து my/i. m வந்து என்ன, லோட் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அந்த பெர்பெண்டிகுலர் லோடு எவ்வளோ, லோடு வந்து இங்க P கண்டுபிடிச்சிருப்போம்ல, P மேக்ஸ், சிக்மா மேக்ஸுக்கு வந்து P மேக்ஸ் யூஸ் பண்ணுவோம் 4.63. L வந்து இந்த லென்த் 65 mm, T/2. Y வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து இந்த இதுல இருந்து ஆக்சிஸ்ல இருந்து இது வரைக்கும் தான் பார்ப்போம். அந்த சம்ல கூட நம்ம வந்து அந்த ஆக்சியல் எக்ஸென்ட்ரிக்ல வந்து ஒய்க்கு வந்து இதுல இருந்து இந்த சர்ஃபேஸ்க்கு உள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் பார்த்துட்டு இருப்போம். அதே மாதிரிதான் இதுக்கும் ஒய் பார்க்கணும், அது வந்து T/2 போடுவோம். அதே மாதிரி சிக்மா மினிமம்க்கும் P மினிமம் வச்சு அதே மற்ற வேல்யூஸ்லாம் அதே தான் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா சிக்மா B மேக்ஸ் கிடைச்சிடும், சிக்மா B மினிமம் கண்டுபிடிச்சிடும். அதை வச்சு ஸ்ட்ரெஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு B மேக்ஸ் பை B மினிமம், சிக்மா B மினிமம். மீனுக்கு வந்து ஆவரேஜ், ஆம்ப்ளிடியூடுக்கு வந்து மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்து வந்து டிசைன் அகைன் ஸ்டாட்டிக் லோடு. டிசைன் அகைன் ஸ்டாட்டிக் லோடு வந்து என்னன்னா, இப்போ அதே மாதிரிதான் இது, அதாவது இந்த ஆக்சியல் எக்ஸென்ட்ரிக் லோடிங் தான் இது. an offset link subjected to a force of 25 kN, it is made of gray cast iron. இது மாதிரி FG300 அது மாதிரி கொடுத்தாங்கன்னா அதோட
அதுக்கு என்ன அர்த்தம்னா அதோட அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வந்து அந்த மெட்டீரியலோட அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த வேல்யூ தான் 300 தான். ஓகேவா? ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்துட்டானுங்க. டிட்டர்மைன் டைமென்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸ் ஆஃப் லிங்க். இப்போ வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்துட்டாங்கன்னா நீ சிக்மா எப்படி கண்டுபிடிக்கணும்? சிக்மா வந்துட்டு சிக்மா அல்டிமேட் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அது போட்டு கண்டுபிடிப்பேன். சிக்மா பெர்மிசிபிள், இது வந்து சிக்மா பெர்மிசிபிள் ஆர் மேக்ஸிமம் ஆர் எனிதிங், இது போட்டு கண்டுபிடிச்சுன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 3. அப்போ சிக்மா வந்து உனக்கு வந்து 100 நியூட்டன் மீட்டர்னு கிடைக்கும். ஓகேவா? இங்கே கண்டுபிடிச்சிருக்கான் பாரு, சிக்மா பெர்மிசிபிள் இது வந்து 300 by FOS. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் வந்து நமக்கு வந்து இங்கே இருக்கு, இதுதான் நம்மளோட ஆக்சிஸ். ஆனால் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுது? இங்கே ஆக்ட் ஆகுது. அப்படின்னா இது வந்து ஆக்சியல் எக்ஸென்ட்ரிக் லோடிங். அப்படின்னா இதுக்கு வந்து டோட்டல் லோடு எவ்வளோ? P/A ப்ளஸ் MY/I. P/Aக்கு வந்து PE by இந்த சர்ஃபேஸில் ஆக்ட் ஆகிற லோடு தான் கேட்டிருக்காங்க அவங்க. அதனால வந்து இது வந்து டீன் கொடுத்துட்டாங்க, இது 2T கொடுத்துட்டாங்க. ஏரியா வந்து அப்போ 2 into T into 2T, அதான் 2T ஸ்கொயரு. லோடு வந்து 25 kN by P/A. அடுத்து வந்து சிக்மா பிக்கு வந்து MY/I. M வந்து 25 kN இன்டூ எவ்வளோ தூரத்தில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? இங்கேருந்து இந்த சர்ஃபேஸ்க்கு தான் பார்க்குறோம். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் பார்ப்போம் மொமெண்ட்டுக்கு. அதுக்கு வந்து எவ்வளோனா 10 ப்ளஸ் இது வந்து மொத்தமாக 2T, இது பாதி வந்து T. அதனால 10 + T மொமெண்ட் கண்டுபிடிக்க ஃபோர்ஸ் இன்டூ 10 + T இன்டூ T. T வந்து I. அதாவது நான் என்ன சொல்லி Y கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்சிஸ்ல இருந்து சர்ஃபேஸோட டிஸ்டன்ஸ் தான் எடுக்கும். இது மொத்தமாக 2T, அதனால இது வந்து T. I கண்டுபிடிக்கிறதுக்கு BTQ/16. D வந்து எவ்வளோ? B வந்து TA T BT3க்கு பதிலாக BH3 ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா H வந்து ஹைட்டை டினோட் பண்ணும். அதனால நீ ஹைட்னா இது வந்து 2T-யா, அதனால H 2T3/12 போட்டு ஈக்குவல் டு 100. நம்ம வந்து 100 வந்து அந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியும் அல்டிமேட் வச்சு கண்டுபிடிச்சது. ஈக்குவல் டு 100 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உனக்கு T மட்டும் இருக்கும். அது வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் வரும். அதை வந்து அந்த கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். T வந்து கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? இது மாதிரி ஒரு 4 சம்மோ என்னமோ வந்து பந்தாரி புக்கில் இருக்கு. அந்த புக்கில் வந்து அந்த சம்ஸ் பாருங்க, அது பார்த்தாலே ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். அது மட்டும் தான் பார்த்துருக்கேன் நானும். நான் வந்து அந்த பந்தாரி புக் PDF வேணா அனுப்பிச்சு விட்றேன். ஆமாம், வடாலே ஆல்ரெடி அனுப்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கு பந்தாரி புக்கு. அதில் வந்து பார்த்துக்கோங்க. அதில் வந்து 3rd லெசனில் அதை பேஸ் பண்ணி சம்ஸ் இருக்கும். 3rd லெசன் இல்லை 4th லெசனில் இருக்கும். அடுத்து வந்து ஃபெயிலியர் தியரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3 தியரிஸ் இருக்குடா. மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி, அப்புறமேட்டு டிஸ்டார்ஷன் எனர்ஜி தியரின்னு ஒரு 3 தியரி இருக்கு. அதை பேஸ் பண்ணி டுட்டோரியலையும் சம் கேட்டிருந்தாரு, இன்னைக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்லையும் கேட்டிருந்தாரு. அதனால சிஏல கண்டிப்பாக கேட்பாருன்னு தான் தோணுது. அது வந்து அதை பற்றி சம்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இதெல்லாம் தேவையில்லாது. And CS test theories, failure theories. மேக்ஸிமம் shear stress theoryனா ஒன்றும் இல்லடா. உனக்கு வந்து இப்போ நீ வந்து இது கண்டுபிடிப்பல, பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிப்பல, சிக்மா 1 சிக்மா 2 கண்டுபிடிப்பல. இது வந்து மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், இது மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸா. இது ரெண்டுத்துல மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரியா. மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரிக்கு வந்து சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 வந்து உனக்கு வந்து ஈக்குவல் டு சிக்மா ஒய்யா இருக்கணும். இந்த சிக்மா ஒய் என்னன்னா இது ஈல்டு ஸ்ட்ரெஸ். இதான் கண்டிஷன். மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரியில ஃபெயிலியர் கண்டிஷன் இதான். இதை விட சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 வந்து சிக்மா ஒய்யை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபெயில் ஆயிரும். ஓகேவா? டிஸ்டார்ஷன் எனர்ஜி தியரி வந்து அதை பேஸ் பண்ணி சம்ஸ் எதுவும் பெருசா இல்லை. அது வந்து ஃபார்முலா இல்லை பெருசா. வந்து
சரி புக்கில் பார்க்குறேன். நான் வந்து பார்க்கல, டிஸ்டார்ஷன் எனர்ஜி தியரி பேஸ் பண்ணி எதுவும் சம்ஸ் பார்க்கல. பந்தாரியில் 4th and 5th லெசனில் இருக்கு இந்த லெசன். அது வந்து CO1. அதில் வந்து நீங்கள் வந்து சம்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க. அடுத்து வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி இருக்கு. அது மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. இது வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் பார்த்தோம்னா மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து வெறும் சிக்மா 1 மைனஸ் சிக்மா 1 இல்லாமல் சிக்மா 1 வந்து ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும். அதான் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. இது வந்து மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. ஒரே ஒரு நிமிஷம். இந்த டிஸ்டார்ஷன் எனர்ஜி தியரி இருக்குல்ல, இதுக்கு வந்து SY வந்து ரூட் ஓவர் சிக்மா 1 மைனஸ் சிக்மா 1 இன்டூ சிக்மா 2 சிக்மா 1 ஸ்கொயர் பிளஸ் சிக்மா 2 ஸ்கொயர். இதான் வந்து கண்டிஷன். ஓகேவா? இப்போ சப்போஸ் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்துட்டு இது சிக்மா ஒய் தான் SYன்னு எழுதியிருக்கேன். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்துட்டு அந்த கண்டிஷனுக்கு வந்து இது மாதிரி மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரியை வச்சு இதோட டைமென்ஷன் கண்டுபிடிங்க, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி வச்சு இந்த டைமென்ஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சிக்மா 1 சிக்மா 2 இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா சிக்மா 1 சிக்மா 2 கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா வந்து புக்லேயே இருக்கு. ஃபர்ஸ்டே சொன்னாங்கல்ல, என்ன பேஜ் நம்பர் 7.2ல இருக்கு எல்லாம். அதில் வந்து போட்டு சிக்மா 1 சிக்மா 2 கண்டுபிடிச்சுக்கோங்க. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்து டிசைன் கிரைட்டீரியா கேட்டாங்கன்னா இந்த சிக்மா ஒய்யை வந்து பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி பண்ணிக்கணும். ஈக்குவல் டு இது ஈக்குவல் டு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அதே மாதிரி இங்கேயும் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. அதே மாதிரி இங்கேயும் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ரைட்டா? இதை பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து புக்கில் இருக்கு பாஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரே ஒரு நிமிஷம் ஒன்று பார்த்துக்கலாம். சபா ஸ்ட்ரெஸ் தியரி வச்சு ஃபார்முலா வச்சு சம்ஸ் பார்த்துக்கோங்கடா, கன்ஃபார்ம் கேட்பாங்க. அந்த இன்னைக்கு ப்ராக்டிஸ் டெஸ்டோட ஆன்சர் வந்து கோபி அனுப்பிச்சிருந்தான் பார்த்தியா, நீ வந்து அதுலேயும் ஒரு சம் இருக்கும், அதில் அதை வந்து பார்த்துக்கோங்க.
செகண்ட் சம் நினைக்கிறேன். ஆமா செகண்ட் சம். இது வந்து பார்த்துக்கோங்க, இந்த சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் டுட்டோரியல் ஒன்று கேட்டிருந்தாரு, அதுக்கு ஆன்சர் வேணும்னு அனுப்பிச்சு. என்னடா சம்? ரெண்டாவது. ஆமா செகண்ட் சம். ஆமா என்னாச்சு? மாடிதான் அது வந்து நான் என்ன டுட்டோரியல்ல கேட்டதுக்கு வந்து ஆன்சர் வந்து நான் அனுப்புறேன். அது வந்து புக் சம் தான், அது வந்து புக்லயே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அடுத்து வந்து மொத்தம் 3 ஃபெயிலியருக்கு வந்து அதாவது இது ஃப்ளக்சுவேட்டிங் லோட்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு 3 ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அது வந்து ஸோ இது என்ன குட்மேன் ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஒன்று. குட்மேன் ஈக்குவேஷன் என்னன்னா இது வந்து சிக்மா ஏ, இது வந்து சிக்மா எம். இது மீன் ஸ்ட்ரெஸ், இந்த ஆக்சிஸ்ல இருக்குது மீன் ஸ்ட்ரெஸ், இந்த ஆக்சிஸ்ல இருக்குது ஆம்ப்ளிடியூட் ஸ்ட்ரெஸ். இதுக்கு வந்து கிராஃப் வரைஞ்சினா எஸ் என்டியூரன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸையும் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸையும் கனெக்ட் பண்ற லைன் வந்து நமக்கு வந்து இது குட்மேனு. என்டூரன்ஸையும் ஈல்டையும் கனெக்ட் பண்றது வந்து சோடர்பர்க் ஈக்குவேஷனு. அப்புறம் இந்த கர்வ் மாதிரி போகுதுல்ல, இந்த கர்வ் மாதிரி போறது வந்து கெர்பர் ஈக்குவேஷன். ஓகேவா? அதுக்கு வந்து என்ன கருதுனா, அதுக்கு முன்னாடி இந்த எஸ்சி டேஷ்லாம் இருக்கு. ஃபார்முலாஸ் இது பார்க்கும்போது சம் பார்க்கும்போது சொல்றேன் கதை. அதான் அங்கே சொன்னல கெர்பர் ஈக்குவேஷன், குட்மேன் ஈக்குவேஷன், அப்புறமேட்டு இது சோடர்பர்க். இது வந்து ஈக்குவேஷன் எப்படி எழுதுனா ஒன்றுமே சிம்பிள். இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இது எப்படி வந்துச்சுன்னா இது வந்து எஸ்சிஏவா, இந்த ஆக்சிஸ் வந்து எஸ்சிஏவா, எஸ்சிஏ டிவைடட் பை அந்த குட்மேன் லைன் வந்து எஸ்இயும் எஸ்யூ அல்டிமேட்டையும் கனெக்ட் பண்ணுறதா அது. இப்போ இந்த ஆக்சிஸ்ல எங்க இன்டர்செப்ட் ஆகுது, எஸ்இல, அது வந்து எஸ்இன்னு எழுதியா, பிளஸ் இது வந்து எஸ்எம்மா, அது வந்து எஸ்எம் டிவைடட் பை இதோட இன்டர்செப்ட் வந்து எஸ் அல்டிமேட், அது வந்து போட்டு ஈக்குவல் டு 1. அதான் வந்து இது குட்மேன். சோடர்பர்க்கு அதே மாதிரி தான் போடணும், இன்டர்செப்ட் வந்து மாறும், இது மட்டும் மாறும். ஒய்டி அல்டிமேட்டுக்கு பதிலாக சிக்மா ஈல்டு வரும். கெர்பர் ஈக்குவேஷனுக்கு மட்டும் ஸ்கொயர் வரும், ஏன்னா அது வந்து கேர்வா வரனால. இந்த இதுக்கு மட்டும், அதாவது சிக்மா எம் யூஸ் பண்ண மாட்டோம். குட்மேன் மட்டும் தான் மோஸ்ட்லி, குட்மேன் வச்சு மட்டும் தான் சம்ஸ் வரும். கெர்பரு சோடர்பர்க்லாம் சும்மா தான். சிக்மா எம் பை இந்த சிக்மா அல்டிமேட்டுக்கு மட்டும் ஸ்கொயர் வரும் கெர்பர் ஈக்குவேஷன்ல, பாரபோலிக் ஈக்குவேஷன்றனால. அவ்வளவுதான். மாடிஃபைடு குட்மேன் ஒன்று இருக்கு. மாடிஃபைடு குட்மேன்னா என்னன்னா, இது வந்து ஈல்டு லைனு, அதாவது இந்த ஆக்சிஸ்ல இருக்க ஈல்டையும் இந்த ஆக்சிஸ்ல இருக்க ஈல்டையும் கனெக்ட் பண்றதா ஈல்டு லைனு. இப்போ குட்மேன் வந்து எஸ்சியும் எஸ் அல்டிமேட்டையும் கனெக்ட் பண்றதான குட்மேனு. அது மாடிஃபைட் குட்மேன்னா இதுல இருந்து இது வரைக்கும் இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணா இந்த ஈல்டு லைன்ல வந்துடும். இதுதான் வந்து மாடிஃபைட் குட்மேன். அடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து அடுத்துதான் இந்த எஸ்சி கேபி அந்த ஃபேக்டர்ஸ்லாம் கண்டுபிடிச்சு போனோம்ல, அது வந்து இருக்கு. இப்போ எஸ்சி வந்து என்டியூரன்ஸ் ஸ்ட்ரெஸ், இது வந்து எஸ்சி டேஷ் வந்து தியரிட்டிக்கல் என்டியூரன்ஸ் ஸ்ட்ரெஸ். இது வந்து மோஸ்ட்லி எஸ்சி டேஷ் இஸ் ஈக்குவல் டு 0.5 அல்டிமேட். எஸ் அல்டிமேட் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து எஸ்சி இஸ் ஈக்குவல் டு இதான் கேஏ இன்டூ கேபி இன்டூ கேசி இன்டூ கேடி இன்டூ கே இன்டூ கேஜி இன்டூ எஸ்சி டேஷ். கேஏ வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர். இதெல்லாம் நீங்க எங்க பார்க்கணும்னா பேஜ் நம்பர் டிசைன் டேட்டா புக்ல 1.43ல இருக்கும் எல்லாமே. 1.43ல என்ன இருக்கு, சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர். கேஏ வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர் அது இருக்கும். கேபி வந்து சைஸ் ஃபேக்டரும் இருக்கும்.
கேசி வந்து என்னன்னா லோட் ஃபேக்டர் அதுவும் இருக்கும். கேடி வந்து டெம்பரேச்சர் ஃபேக்டர். டெம்பரேச்சர் ஃபேக்டர் மோஸ்ட்லி கொடுக்க மாட்டானுங்க. கொடுக்க மாட்டாங்கன்னா நீ பாக்குறதுக்கு கொஸ்டின்ல கொடுத்தா டெம்பரேச்சர் ஃபேக்டர் யூஸ் பண்ண, அப்படி இல்லைன்னா 1ன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். கேஇ வந்து சொல்றேன் கேஇ என்னன்ட்டு. கேஜி வந்து ரிலேபிலிட்டி ஃபேக்டர். ரிலேபிலிட்டி ஃபேக்டருக்கு வந்து 1.44ல ஒரு டேபிள் இருக்கும், ரிலேபிலிட்டி ஃபேக்டர்ஸ் சொல்லிட்டு. அந்த டேபிளை பார்த்து கண்டுபிடிக்கணும். இப்போ கேஇ என்ன கதைனா, கேஇ வந்து ஸ்ட்ரெஸ் கான்சென்ட்ரேஷன் மாடிஃபிகேஷன் ஃபேக்டர். கேஇ வந்து அது எப்படி கண்டுபிடிக்கணும், கேஇ இஸ் ஈக்குவல் டு 1/kfன்னு போடுவோம். kf is equal to q into kt minus 1 plus 1. இதுல kt தான் வந்து ஸ்ட்ரெஸ் கான்சென்ட்ரேஷன் ஃபேக்டர், q வந்து நாட் சென்சிட்டிவிட்டி ஃபேக்டர். இது பார்க்கிறதுக்கு தான் நமக்கு வந்து அந்த கிராஃப்லாம் இருக்குல்ல 7.8ல வந்து ஒரு கிராஃப் ஒன்று இருக்கும். அதுல வந்து நாட் சென்சிட்டிவிட்டி ஃபேக்டர் பார்க்கணும். அது வந்து எப்படின்னா எது நான் சென்சிட்டிவிட்டி ஃபேக்டர், கியூவா கேடியா? கியூ. கேடி வந்து ஸ்ட்ரெஸ் கான்சென்ட்ரேஷன் ஃபேக்டர். இதுதான் வந்து நாட் சென்சிட்டிவ். என்னடா திரும்பி இருக்கு, பரவாயில்ல, இப்படி கழுத்து திருப்பி வச்சு பார்த்துக்கோங்களா. இது வந்து சம் யூஸ் பண்ணும்போது எப்படி பார்க்குதுன்னு சொல்றேன். இந்த கிராஃப் யூஸ் பண்ணி தான் நாட் சென்சிட்டிவிட்டி ஃபேக்டர் பார்க்கணும். அடுத்து நம்ம போனோம். ஓகே, இது வந்து ஒரு ஸ்டெப்டு இதுரா, அதாவது ஒரு ஷாஃப்ட்டு, இந்த 2 சைடும் பால் பியரிங்ஸ் வச்சு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். இங்கே வந்து 6.8 கிலோமீட்டர் ஆக்ட் ஆகுது. நீ வந்து ஆர்ஏவும் ஆர்பியும் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது வந்து நீ அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அது மாதிரி போட்டு கண்டுபிடிச்சிருவேன். ஆர்ஏவும் ஆர்பியும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வர. பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைஞ்சின்னா இந்த இடம் இருக்கு பார்த்தியா, இங்கே வந்து டயமீட்டர் 32லேருந்து 38 மாறுது. இந்த இடத்துல வந்து 35லேருந்து 38 மாறுது. இந்த இடத்துக்கு பேர் கிரிட்டிக்கல் செக்ஷன்ஸ் பேர். அங்கே வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக ஆக்ட் ஆகும். ஓகேவா, அது வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன்ஸ். இப்போ நீ பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிச்சினா உனக்கு வந்து இந்த இடத்துல எம்பி வந்து அதிகமா இருக்கு பாரு. எம்சியை விட எம்பி வந்து அதிகமா இருக்கா. அதனால வந்து அதனால என்னன்னு சொல்றேன், இப்போ வந்து நீ வந்து ஒரு ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். அந்த இது கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ அல்டிமேட் வந்து கொடுத்தோம். அல்டிமேட் எவ்வளோ, 690. அதனால எஸ்இ டேஷ் வந்து 0.5 இன்டூ எஸ் அல்டிமேட்டா. எஸ் டேஷ் வந்து அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கேஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிளி சப்போர்ட்டட் பியரிங் நான் ரொட்டேட்டிங் கோல்ட் ரான்னு கொடுத்துருக்காங்க. கோல்ட் ரான்னா வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர் வந்து அங்கே பாரு பேஜ் நம்பர் 1.43ல வந்து ஃபார் கோல்ட் ரோல்டு சர்ஃபேஸ் வந்து 0.6 இருக்கா. 0.6 யூஸ் பண்ணிக்கோ. இது வந்து கோபி போட்டுருக்கிறது பார்க்காத. இது வந்து பந்தாரி புக்ல இருந்து பார்த்து எடுத்தது. அது வந்து நீ வந்து உனக்கு வந்து டிசைன் டேட்டா புக் தான் நீ கையில் வச்சிருப்ப எக்ஸாம் ஹாலில். அதனால நீ டிசைன் டேட்டா புக்கில் இருக்கிறதே ஃபாலோ பண்ணிக்கோ. சாராக தான் சொன்னார். அடுத்து வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஃபேக்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்து சைஸ் ஃபேக்டர் பார்க்குறதுக்கு உனக்கு வந்து சைஸ் வந்து எதுக்கு நடுவில் இருக்குது. அதே புக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கிறது எல்லாமே 10 to 50 mm-க்குள்ளதான் இருக்கு. அதனால 0.9 எடுத்துப்பேன். இது அகைன் திரும்ப இது பந்தாரியிலேருந்து எடுத்து போட்டது. இது உனக்கு ஞாபகம் இருந்தால் நீ பந்தாரியில இருந்த ஞாபகம் இருந்துச்சுன்னா உனக்கு நீ இது எடுத்துக்கோ, இல்லைன்னா டிசைன் டேப்புக்கு பார்த்து போட்டுக்கோன்னாரு. அடுத்து வந்து கேசி லோட் ஃபேக்டர். பெண்டிங்க்கு வந்து லோட் ஃபேக்டர் வந்து 1, அதுவும் 1.43ல இருக்கு. டெம்பரேச்சர் ஃபேக்டர் கொடுக்கல, அதனால 1ன்னு எடுத்துப்போம். கேஇ வந்து கேஎஃப் கேஇ வந்து 1/kf. கேஎஃப் வந்து q into kt minus 1 plus 1ன்னு போடுவோமா.
Q கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் அந்த கிராஃப் சொன்னேன். அதுக்கு வந்து நீ ஃபர்ஸ்ட் Q கண்டுபிடிக்கிறதுக்கு R நாட்ச் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். நாட்ச் ரேடியஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஃபில்லட் இருக்கும். அதாவது இந்த இடத்துல ஃபில்லட் இருக்கும். அந்த ஃபில்லட் வந்து எவ்வளோ ரேடியஸ்னா 3 mm. ஓகேவா, 3 mm ஃபில்லட் ரேடியஸ். அது எப்படி கண்டுபிடிச்சிருக்கானா இந்த டிஸ்டன்ஸ் மைனஸ் இந்த டிஸ்டன்ஸ் பை 2 போட்டு சாரி ஃபில்லட் ரேடியஸ்ல அந்த ஸ்டெப்போட டிஸ்டன்ஸ் அது கண்டுபிடிச்சிருக்கான். அது வந்து 3 mm. இப்போ R வந்து 3 mm. அந்த 3 mmக்கு இங்க நமக்கு வந்து 3 இங்க இருக்கா, இந்த 3க்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா பாரு. உனக்கு வந்து இது அலுமினியம் அலாய் அனீல்டு குவென்ச்டு ஏதாவது கொடுத்துருவானுங்க. அப்படி கொடுக்கலன்னா நீ வந்து அனீல்டாரு என்னது இது அனீல்டார் நார்மலைஸ்டு ஸ்டீல்னு எடுத்துக்கிட்டு என்ன பண்றீங்கன்னா 3க்கு ஸ்ட்ரெயிட்டா பாரு. இந்த இடத்துல மீட் ஆகுதா, இந்த இடத்துல மீட் ஆனோடனே இங்க ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டா பாரு. 0.9 சம்திங் இருக்கா, அது வந்து நீ 9.192 எடுத்துக்கோ. உனக்கு என்ன வேல்யூ தோணுதோ. அது வந்து நீ Q வந்து எடுத்துக்கோ. அடுத்து KT கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்னன்னா KTக்கு வந்து இது மாதிரி கிராஃப் இருக்கும்டா. இது மாதிரி கிராஃப்ல வந்து பார்ப்பேன். இப்போ வந்து R/Dன்றது என்னன்னா இங்கே கொடுத்துருக்கு உனக்கு R/D என்னன்னு, அதை பார்த்து உனக்கு கண்டுபிடிச்சிடலாம். R/D வந்து ஃபில்லட்டு, D வந்து அந்த இந்த ரேடியஸ். அதெல்லாம் நீங்க கோபிங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பாரு. D/D R/Dலாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா R/D வந்து 0.09, D/D வந்து 1.18. R/D ஓகே. D/D நம்ம வந்து இந்த செக்ஷன்ல மட்டும் தான் பார்க்குறோம். ஏன்னா இங்க இதுல ஏன் பார்க்கலன்னா நமக்கு இங்க வந்து 32ல இருந்து 38க்கு டிகிரிஸ் ஆயிருக்கு. அதிகமான டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ அங்கதான் வந்து உனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆக்ட் ஆகும். அதுவே இங்க வந்து 35ல இருந்து 38 தான் மாறி இருக்கு. அதனால வந்து உனக்கு வந்து அங்க வந்து அவ்வளவு வந்து அதாவது இதோட கம்மியா தான் ஆக்ட் ஆகும். அதனால நீ வந்து அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அதான் அந்த R/D D/D வச்சு R/D வந்து 0.09 இங்க வந்து 0.09 இங்க இருக்கு, 0.10 இருக்கு, இங்க எங்கேயோ இருக்குன்னு வச்சுக்கோ. அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா இது வந்து 0.8 போச்சு. இதுக்கும் நடுவில் வச்சு பார்த்துக்கணும். இதுல வந்து D/D வந்து நாங்க வந்து 1.18 1.2 இங்க இருக்கு 1.2 இங்க இருக்கா. அப்போ 1.2க்கு கொஞ்சம் கீழே 1.9 இன்டர்செக்ட் இந்த இடத்துல எங்கேயோ ஆகும். அதுக்கு நீ ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா உனக்கு வந்து 1.5859 அது மாதிரி இருக்கும். இவன் எவ்வளவு எடுத்திருக்கான், 1.65 எடுத்திருக்கான் அவன் KT. அது KT வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். அது வந்து சார் எல்லாம் கண்டுக்க மாட்டாரு, ஸ்டெப் மட்டும் தான் பார்ப்பாரு. அடுத்து அதை வச்சு போட்டினா KE கண்டுபிடிச்சலாம். KG வந்து ரிலையபிலிட்டி ஃபேக்டர் வந்து கொடுத்துருக்கானுங்களா, எதுவுமே கொடுக்கலன்னா நீ வந்து அசீவ் பண்ணிக்கோ. 50% ரிலையபிள்னு போட்டு KG வந்து 1ன்னு எடுத்துக்கோ. ஓகேவா, அப்ப அதை வச்சு SE கண்டுபிடிச்சிடலாம். இப்ப SE கண்டுபிடிச்சு நமக்கு வந்து ஹலோ சாப்பாடு பரோட்டா இல்லப்பா, மெஸ்லதான். அண்ணன் பேசுனா அதான் அவனுங்க கிளாஸ்லயே, அதாவது அவனுங்க டிபார்ட்மெண்ட்ல 2 பேர் தான் எடுத்திருக்கானுங்க, மெக்கானிக்கல்ல 3 பேர் எடுத்திருக்காங்கன்னா. நாளைக்கு கேட் ஓபன் ஆகுது, அதுக்கு ரெஜிஸ்டர் பண்றான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது பார்க்கணும். அதெல்லாம் இல்லப்பா. ஆமா, இப்ப அதான் சொல்லி